மதுரம் காணொளி அன்பர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எந்த மாதிரியான செம்பருத்தி செடிகளை நம்ம வீட்டுக்கு செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த செம்பருத்தி செடியில் பார்த்திங்கன்னா 2 வகை இருக்குது. ஹைப்ரிட் ஒன்று, அப்புறம் நாட்டு ரகம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஹைப்ரிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம பெரும்பாலான நர்சரிஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஹைப்ரிட் ரகங்கள் தான் வச்சுருப்பாங்க. இந்த ஹைப்ரிட் ரகங்களில் பார்த்திங்கன்னா பூக்கள் கலர் கலராக பூக்கும். ஸோ பெரிய பெரிய பூக்களாக இருக்கும். ஒரு சின்ன செடியில் ஒரு 4-5 பூக்கள் பார்க்கும்போது அது நமக்கு அழகாக இருக்கும். நம்ம அந்த செடியை வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் இந்த செடிகளை நம்ம ஒரு 2 மாதம் வச்சு வீட்டில் வளர்த்தும் போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த செடி வளர்ந்துருக்காது, பூக்கள் தராது. ஸோ நமக்கு அந்த செடியை நம்ம ஒரு வேளை நமக்கு சரியாக மெயின்டைன் பண்ண தெரியலையோ அப்படின்னு நினச்சிட்டு நம்ம விட்டுருவோம். ஸோ இந்த ஹைப்ரிட் செடிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அதுக்கு நிறையா மெயின்டெனன்ஸ் தேவைப்படும். கரெக்டாக நம்ம ஒரு நாளைக்கு 2 வேளை தண்ணி ஊற்றணும். கரெக்டான சன்லைட்டு படுற இடத்துல வைக்கணும். கொஞ்சம் ஜாஸ்தியான சன்லைட் படுற இடத்துல வச்சாலும் செடிகள் எல்லாம் இலையெல்லாம் பழுத்து போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கான பூச்சி தாக்கங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன லெவலில் பூச்சி தாக்கினாலே அதனோட மொட்டுக்கள்லாம் உதிர்ந்து போயிடும். நமக்கு பூக்கள்லாம் வராது. பூக்கள் சைஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாயிரும். ஸோ இது அந்த ஹைப்ரிட் செடியோட நேச்சரே அப்படி தான். ஸோ இதை நம்ம நல்லா பக்காவாக வளர்த்தணும் அப்படின்னா அதுக்கு கரெக்டான உரங்கள், கரெக்டான தண்ணி, கரெக்டான வெளிச்சம், அப்புறம் கரெக்டான அந்த பூச்சி மருந்துகள் எல்லாம் தெளித்து நம்ம மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாக பண்ணும்போது மட்டும்தான் அது நல்லா தளன்னு வளரும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஹைப்ரிட் செடியை வாங்கி வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க. ஸோ உங்களால் இதெல்லாம் பண்ண முடியும், எனக்கு அந்த செடியை நல்லா வளர்த்த முடியும் அப்படின்னா மட்டும் ஹைப்ரிட் செடியை வாங்கி வைங்க. இல்லைன்னா உங்களுக்கு அது நிறையா பண செலவு தான் தரும். உங்களுக்கு ஒரு ஹைப்ரிட் செடி பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு செடியோட ஒரு 4-5 மடங்கு விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். 300 ரூபா 400 ரூபாங்கிற மாதிரி விற்பாங்க நர்சரியில். ஸோ அதனால் நீ அதை வாங்கி வச்சிங்கனாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மாதத்தில் உங்களுக்கு பணமும் வேஸ்ட்டாக போகும். ஸோ அதனால் நீங்கள் ஹைப்ரிட் செடியை ஒரு நல்ல வளர்ப்பு முறை, உங்களுக்கு செடி வளர்த்து உங்களால் வளர்க்க முடியும், உங்களுக்கு சில வளர்ப்பு முறைகள் வழிகள்லாம் தெரிஞ்சால் மட்டும் வாங்கி வைங்க. பிகினர்ஸ் இந்த ஹைப்ரிட் செடியை தயவுசெய்து வாங்காதீங்க. வாங்கி 1-2 செடி வாங்கி நீங்கள் வளர்த்தி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களால் வளர்க்க முடிஞ்சதுன்னா இந்த ஹைப்ரிட் செம்பருத்தியை நீங்கள் அழகாக வளர்த்தி எடுக்கலாம். அதே நேரத்தில் இது நல்லா வளர்த்துற முறைகள் தெரிஞ்சதுன்னா இது நமக்கு நல்ல ஒரு அழகை கொடுக்கும். வீட்டுக்கு நம்ம மாடி தோட்டத்தில் வச்சா கூட நம்ம மாடி தோட்டத்துக்கு ஒரு நல்ல ஒரு அழகை தரும். அதனால் இந்த ஹைப்ரிட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 தடவை யோசிச்சுக்கோங்க. இதே நேரத்தில் நம்மளோட நாட்டு ரக செம்பருத்தி செடியை பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அதுக்கு தேவையான உரங்கள் மட்டும் நீங்கள் நல்லா கொடுத்தா போதும். அந்த செடி நல்லா தளன்னு வளரும். ஸோ ஒரு நாள் நீங்கள் தண்ணி ஊற்ற மறந்துட்டால் கூட அது சர்வே பண்ணிக்கும். ஸோ நாட்டு ரகத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த சர்வேவல் இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே நேரத்தில் பூச்சி தாக்குதலையும் அதை ஈஸியாக சமாளிச்சுக்கும். அதாவது நிறைய பூச்சி தாக்குதல் இருந்தால் மட்டும்தான் அந்த செடி பாதிப்பு ஏற்படுத்துமே தவிர, ஒரு கொஞ்சம் பூச்சி தாக்குதல் இருக்கும்போது நம்ம அந்த நீம் ஆயில், ஸோ அந்த மாதிரி பூச்சி கொல்லிகளை பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தும் போது, தேமூர் கரைசல் அதெல்லாம் பயன்படுத்தும் போது அந்த சின்ன லெவல் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ்லேயே என்ன ஆகும் அப்படின்னா இது சீக்கிரமாக இந்த பூச்சி தொல்லை சீக்கிரமாக அது மீண்டு வந்துடும். அதனால் உங்களுக்கு செடிகள் வளர்த்தணும், ஈஸியாக வளர்த்தணும், ஆனால் பூக்கள் நார்மலாக தான் கிடைக்கும்னு போதுங்கிற ரேஞ்சில் நீங்கள் இந்த நாட்டு செம்பருத்தியை தாராளமாக வாங்கலாம். இதுக்கு அதே மாதிரி ஹைப்ரிட்டுக்கு ஆயில் காலம் கம்மி. ஆனால் இந்த நாட்டு செம்பருத்திக்கு பார்த்திங்கன்னா ஆயில் காலம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நமக்கு ஒரு நாட்டு செம்பருத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் வரும். நமக்கு ஒரு மாடி தோட்டத்திலேயே எடுத்துக்கிட்டால் கூட உதாரணமாக நம்ம ஒரு செடியை ஒரு 5 வருஷம் 6 வருஷம் நல்லா வளர்த்தி அதில் பூக்களை ஈல்டு பண்ண முடியும். ஸோ இது உங்களுக்கு ஈஸியான மெயின்டெனன்ஸ் தரும். நீங்கள் கம்மியான மெயின்டெனன்ஸ் கொடுத்தா போதும். ஸோ பெட்டர் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்டோட நீங்கள் நாட்டு வெரைட்டிக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் மிச்சமாகும். நிறையா நீங்கள் மெனக்கட வேண்டாம். நார்மலான ஒரு செடியை கவனித்தா எப்படி கவனிக்கணுமோ அதே அந்த லெவலில் கவனித்தா போதும். அதே மாதிரி நீங்கள் தரையில் வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் உரங்கள் மட்டும் கொடுத்தா போதும், செடிகள் நல்லா வளரும். எப்பப்போல்லாம் பூச்சி தாக்குதல் இருக்கோ அப்பப்போல்லாம் நீம் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். வேப்பெண்ணெயை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பூச்சிகள்லாம் நம்ம விரட்டி இந்த செடியை நல்லா வளர்த்து எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னும் அருமையான பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.